ஹாய்ங்க. நம்ம இப்போ வந்து முட்டை பிஸ்கட் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இத வந்து காயின் பிஸ்கட்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு 4 ஸ்பூன் நெய் தேவை. நெய் இல்லைன்னா பட்டர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நெய்ய வந்து இந்த மாதிரி நல்லா விஸ்க் வச்சு அடிச்சுக்கோங்க. இப்போ நெய் சேர்த்துட்டு இதில் வந்து 100 கிராம் பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சுகர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நல்லா கரையணும். அதுக்கப்புறம் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு கம்ப்ளீட் எக் சேர்த்துட்டு அப்புறம் இன்னொரு எக்கோட ஒயிட் மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா எக்கோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப வரும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஒரு 125 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை, சும்மா இந்த மாதிரி கலந்து விட்டா போதும். இந்த கன்சிஸ்டன்சில பேட்டர் இருக்கணும். அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வந்து நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. பைப்பிங் பேக்ல சின்னதா ஒரு ஓட்டை போட்டு நம்மளோட மாவை உள்ள சேர்த்து இந்த மாதிரி குட்டி குட்டியா பால்ஸ் மாதிரி நீங்க போர் பண்ணிக்கோங்க. இப்போ அவனை வந்து 175 டிகிரியில 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுல 8 to 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான முட்டை பிஸ்கெட் ரெடி. பாருங்க எவ்வளவு மொறு மொறுன்னு இருக்குன்னு. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.